வணக்கம் நண்பர்களே, நான் வந்து மெக்கானிக்கல் கம்பெனி பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மகிட்ட ஹீரோ ஃபெண்டர் ப்ளஸ் FS6 மாடலு சென்ட்ரல் சர்வீஸ் செக்அப் வண்டி வந்திருக்கு. இந்த கஸ்டமர் வந்து நம்மகிட்ட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சர்வீஸ் கொண்டு வந்திருக்காரு. நம்மகிட்ட வந்து ரெகுலராக சர்வீஸ் வர வண்டி எல்லா வண்டிக்கும் பார்க்கும்போது 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா இந்த வண்டியில் வந்து ஆயில் பம்பிலேருந்து ஆயில் ஃபில்டரை வந்து கழட்டி க்ளீன் பண்ணுவோம். இந்த வண்டியில் ஆயில் பம்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். கிளச்சு கவரை கழட்டினீங்கன்னா இந்த இடத்துல ஆயில் பம்பு இருக்கும். ஆயில் ஃபில்ட்ரு வந்து அடியில் இருக்கும். ஏன்னா இன்ஜின் ஆயில் வந்து கீழே இருக்கும்போது இந்த ஆயிலில் ஃபில்ட்ரு ஆகி நம்ம பம்பில் இருந்து கிளச்சு கவர் வழியாக இந்த இடத்து வழியாக கிராங்குக்கு இது வழியாக தான் பம்பு வழியாக ஆயில் போய் கிராங்குக்கு வந்து நமக்கு வந்து ப்ரெஷரை ஆயில் தள்ளும். இந்த வண்டியில் வந்து அந்த ப்ரெஷரை ஆயில் தள்ளுற இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஜினோட தேய்மானம் ஃபுல்லாமே அரைச்சி நிற்கும். பார்க்கும்போது தெரியும், இந்த தேய்மானம் ஃபுல்லாமே அரைச்சி நிற்கும். இதனால் வந்து நம்ம குறைஞ்சது வந்து ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா கழட்டி க்ளீன் பண்ணணும். பார்க்கும்போது தெரியும், நெருன்னு இருக்கும். இதனால் வந்து 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணோம்னா வண்டிக்கு வந்து மைலேஜ் நல்லாயிருக்கும், பிக்கப்பும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், இன்ஜினோட லைஃப்பும் நல்லாயிருக்கும் நண்பர்களே. அது போக வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாகவும் இருக்கும். இந்த ஆயில் ஃபில்ட்ரு இந்த அடியில் வரும். இந்த ஆயில் ஃபில்டரை கழட்டி காட்டுறேன் பாருங்கள். ஆயில் ஃபில்ட்ரு எந்த அளவுக்கு வந்து அடைச்சி போய் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து 39,000 கிலோமீட்டர்கிட்ட ஓடிடுச்சு இந்த வண்டி. நம்மகிட்ட ரெகுலராக வர வண்டி ஃபுல்லாக வண்டிக்கு இந்த பம்பு வர ஆயில் ஃபில்டரையும் கழட்டி நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். உங்கள் வண்டியும் ஹீரோ ஃபெண்டர் ப்ளஸ் FS6 இருந்தால் இதே மாதிரி ஆயில் ஃபில்டரை கழட்டி க்ளீன் பண்ணி போட்டு ஓட்டி பாருங்கள். வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ சொகுசாகவும் நல்லாவும் இருக்கும் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.